பர்ன்ஃபுட் ஏரி என்றாலே வடிவேலுவின் கிணத்தை காணும் என்ற நகைச்சுவைதான் நினைவுக்கு வருகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே நொண்டிமேடு லவுடேல் பிரிவில் இருந்த பர்ன்ஃபுட் ஏரி கடந்த 1960ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் மழை மற்றும் இயற்கை பேரிடரால் ஏரி முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது. பின்னர் இந்த இடம் தனியாரிடம் தாரை வார்க்கப்பட்டது. இது நாளடைவில் விவசாய நிலமாகவும் மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மலைக்கும் ஸ்காட்லாந்திற்கும் வரலாற்று ரீதியான தொடர்பை ஏற்படுத்திய நீர் ஆதாரமாக விளங்கியது இந்த பர்ன்ஃபுட் ஏரி. 1908இல் பர்ன்ஃபுட் ஏரி குறித்து ஆங்கிலேயர்கள் பதிவு செய்த குறிப்பு ஒன்று மெட்ராஸ் கெஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. அதில் இந்த ஏரியில் ஸ்காட்டிஷ் ட்ரவுட் மீன் வகையை அறிமுகம் செய்ததாக பதிவு செய்துள்ளனர். ட்ரவுட் மீன் வகை தென்னிந்தியாவில் நீலகிரி மலையில் மட்டும்தான் காணப்படுகிறது. இந்த மீன் வளர்வதற்கான தகுதியான இடமாக பர்ன்ஃபுட் ஏரி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1980களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் பர்ன்ஃபுட் ஏரி இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. ஆங்கிலேயர் காலத்தில் டைகர் ஹில்ஸ் அணையிலிருந்து தண்ணீர் அனுப்பப்பட்டு பர்ன்ஃபுட் ஏரியில் இருந்து சேகரித்து பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 400 ஏக்கர் ஏரியின் நிலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் தினந்தோறும் 100 முதல் 250 லோடு வரை தண்ணீரை விற்பனை செய்து வந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலத்தடி நீரை வியாபார ரீதியில் விற்பனை செய்வதை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2003இல் தடை செய்து உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏரிகள், ஆறுகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளின்படி அரசுக்கு சொந்தமானவை. சென்னை உயர்நீதிமன்றம் கூட நிலத்தை கையாள்வதில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் தன்னாட்சி அதிகாரம் குறித்து சில ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியது. அப்போதைய IAS அதிகாரி ஜே இன்னசென்ட் திவ்யா பர்ன்ஃபுட் ஏரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் 9இல் அளித்திருந்தார். 200 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதிவாசிகளின் நிலமாக இருந்த நீலகிரி ஆங்கிலேயர்களின் குடியேற்றத்திற்கு பின்னர் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. சுதந்திரத்திற்கு பின்னர் அதிவேகத்தில் பரபரப்பான சுற்றுலா தலமாக மாறிவிட்டது. தேயிலை பயிர், காய்கறி விவசாயம், வெளிநாட்டு மரங்களின் அறிமுகம், அதிகரிக்கும் கேளிக்கை விடுதிகள், வனப்பகுதி உள்ளிட்ட பல காரணங்களால் நீலகிரியின் நில பயன்பாடு தொடர்ச்சியான மாற்றங்களை சந்தித்தது என சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் நிறுவியுள்ளனர். சதுப்பு நிலம் சூழ்ந்த நீர்நிலைகள் பலவும் இன்று ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதை கண்டித்து சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் சட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புவியியல் ஆய்வு அமைப்பின் அறிக்கையின்படி நீலகிரி மலையில் 200க்கும் மேற்பட்ட பகுதிகள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. 400 ஏக்கர் ஏரியின் நிலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் தினந்தோறும் 100 முதல் 250 லோடு வரை தண்ணீரை விற்பனை செய்து வந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலத்தடி நீரை வியாபார ரீதியில் விற்பனை செய்வதை சென்னை உயர்நீதிமன்றம் 2003இல் தடை செய்து உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கவனமாக இருக்கிற ஏரியை காணலையே 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 கண்டுபிடி 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 கண்டுபிடி. சதுப்பு நிலம் சூழ்ந்த நீர்நிலைகள் பலவும் இன்று ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதை கண்டித்து சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பின் அறிக்கையின்படி நீலகிரி மலையில் 200க்கும் மேற்பட்ட பகுதிகள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நில பயன்பாடு மாற்றம் காரணமாக 20 ஆண்டுகளில் மிக மோசமான நிலச்சரிவுகளையும் நீலகிரி சந்தித்துவிட்டது எனவும் கூறுகின்றனர். ஆனால் இந்த இடம் எப்படி தனியார் கைவசம் போனது? இதன் மொத்தம் பரப்பளவு எவ்வளவு? பர்ன்ஃபுட் ஏரி நகராட்சி வசம் உள்ளதா அல்லது வருவாய்த்துறைக்கு சேர்ந்ததா? ஏரியை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் தான் இன்றைய பெருவாரியான கேள்வியாக உள்ளது. தமிழ்நாடு அரசு நில ஆக்கிரமிப்பு சட்டம் 1905, தமிழ்நாடு நீர்நிலை பாதுகாத்தல் மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994, தமிழ்நாடு பொது கட்டட சட்டம் அதாவது அனுமதிக்கப்படாத ஆக்கிரமிப்பு சட்டம் 1975, தமிழ்நாடு உள்ளாட்சி சட்டம் 1959, தமிழ்நாடு நெடுஞ்சாலை சட்டம் 2001 ஆகிய சட்டங்களின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு IPDS-இன் நிறுவன தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார். இது தொடர்பாக பல்வேறான சட்ட போராட்டங்களையும் நடத்தி வந்த இவர் தற்போது மீண்டும் இந்த விவகாரம் குறித்து ஆளும் அரசை வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் நகராட்சிக்கு உட்பட்ட
தலையாட்டு மந்து அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பான்புட் ஏரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்று கொடுத்துருந்தீங்க. அதில் இப்போது வரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நடவடிக்கை யார் எடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு வழக்கறிஞராக கூட நீதிமன்றத்தில் போனாலையும் அங்கேயும் சட்டச்சிக்கல் ஏற்படுத்த வராங்க. இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மக்கள் முதல்ல பார்க்குற வியூவர்ஸ்க்கு எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பான்புட் லேக் என்றது வந்து பார்த்திங்கன்னா 1865ஆம் ஆண்டு கோயம்புத்தூருக்கு ஆளுநராக இருந்த ஆங்கிலேயர் ஜான் சல்வின் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை வடிவமைச்சது அவர் தான் வடிவமைச்சார். அப்போ இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஊட்டி மக்களின் குடிநீர் தேவைக்காக இந்த பான்புட் லேக்கை உருவாக்குறாங்க. 1850ஆம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்ட ஏரியின் புகைப்படமும் இப்போ நான் பேசுறதுல என் பக்கத்தில் வரும். அதுக்கடுத்து 1908 வந்து பாகம் 2 மற்றும் 41 பற்றி திரு டபிள்யூ பிரான்சிஸ் உதகை கார்டனை வடிவமைத்த மெக்லைன் இந்த ஏரியினுடைய மீன் வளர்க்குறத வந்து இது பண்ணி கொண்டு வராரு. குஞ்சுகளை வந்து அதில் விடுறாரு. ஸோ அப்படி பார்க்குறபோது இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா மற்றும் கொடப்பந்து ஏரியின் சுட்டு வட்டாரம் சுமார் 56.389 ஹெக்டர் பரப்பளவு கொண்டது இதனுடைய கொடப்பந்து ஏரியின் சுற்றுவர பகுதியாகும் இந்த பான்புட் லேக் என்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பில் வந்து 400 ஏக்கர். இதனுடைய சுமார் மதிப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-800 கோடியிலேருந்து 4000 கோடி ரூபாய் சொத்துக்கள் இது ஆகும். இந்த இடத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாள் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா 9/11/2018 ஒரு விவரங்களையும் வெளியிட்டார். என்ன தடை வச்சு இது பண்ணார். ஸோ அதுக்கடுத்து வந்து தொடர்ந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணிகள் வந்து தொடர்ந்து விற்று கொண்டே இருக்காங்க. இந்த சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில காலத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில காலத்தில் யாருக்குமே கொடுக்கப்படலை. போலியான ஆவணங்களை தயாரித்தது கிட்டத்தட்ட 500 ஏக்கர் போலியான ஆவணங்களை தயாரித்து 100 முதல் 250 லோடு தண்ணீரை வெங்கேஸ்வரா வாட்டர் என்ற ஒரு வந்து டெய்லி வந்து வித்துட்ருக்காங்க. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பொறுத்தவரை நகராட்சி பொறுத்தவரை தண்ணீர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படின்ற போது வந்து என்னதான் குளுமையான பகுதியாக இருந்தாலும் அந்த வாட்டர் வந்து அங்கே ப்ராப்ளம் நிறைய உண்டு. அப்படி பார்க்குற போது அந்த வாட்டர் வெள்ளைக்காரன் உருவாக்கப்பட்டதை இவர்கள் வெள்ளைக்காரனுடைய தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு 1950ஆம் ஆண்டுகளில் ஒரு போலியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டாங்க. இந்த லேக்கு உருவாக்கப்பட்ட வரலாறு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படின்ற போது அந்த இடத்த ஒரு திட்டமிட்டு இவர்கள் வந்து காலடைவில் வந்து அந்த தொட்டப்பட்ட இடைவெளிக்குள்ளே மழை பெய்து மண் சரிவு ஏற்பட்டு அது வந்து பூமி இதாகுது. அந்த இதாரத்தை வந்து இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு போலி பத்திரங்கள் செய்யப்பட்டு அது மட்டும் இல்லாமல் பல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த பத்திரத்தை உயிர் கொடுக்குற வகையில் மாறுபட்ட ஆவணங்கள் பதிவு செய்து கொண்டே இருக்காங்க. ஸோ பதிவு செய்து அதை நிரூபணம் செய்யப்படுறாங்க. இது எப்படி வந்தென்ற வரலாற்று பூர்வமான ஆவணங்களை மாவட்ட சொல்லி அளிக்கிறாங்க. இவர்கள் சாதாரண மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்காங்க. அதாவது மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஆவண காப்பகத்தில் இந்த ஆவணங்களே இல்லை அப்படின்னு எந்த அளவிற்கு இவர்கள் அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆவணங்களை அளித்திருப்பாங்க. ஒரு படத்தில் சிட்டிசன் படத்தில் அத்திக்கடவு காணல் என்ற மாதிரி அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களையே அளிக்கின்ற ஒரு ஆட்சியலுவத்தை அளிக்கக்கூடிய அவலத்தை பார்க்க முடியுது. இந்த சதியை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு மாவட்ட அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நபரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இந்த நிலம் முழுக்க பான்புட் லேக் வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட லேக்கு. ஸோ இவர்கள் வந்து நம்ம ஆளுங்க போயிட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கர்நாடக மக்கள் அவங்கெல்லாம் கனடியன்ஸ், தமிழர்கள் கிடையாது, கன்னடக்காரங்க. அரசு வழக்கறிஞர் கன்னடியன். அதுதான் கேலி சித்திரமா இருக்கு. அப்படிங்கிற போது அவர்கள் அதிகாரத்தோடு இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடர்ந்து அங்கே இருக்கிற அரசு வழக்கறிஞர் பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தப்படுறாங்க ஒழிய இது முழுக்க போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்படுறது. அது சம்மந்தப்பட்ட நகல்களை நான் சேகரிச்சுட்டு இருக்கேன். அது கிடைச்சா நிச்சயமா அந்த ஏரியை மீட்டு கொடுக்காம விட மாட்டேன். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இந்த வெங்கடேஸ்வரா வாட்டர்ஸ் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு இது பண்ணா சொல்றீங்க. அவங்க தான் போலி பத்திரம் அந்த இது போட்டிருக்காங்களா ஸ்டார்டிங்கில்? அந்த குரூப்ஸ் பெரிய கிட்டத்தட்ட 400 ஏக்கராங்க. இது சம்மந்தப்பட்ட 400 ஏக்கராக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்ட் 8 12 லட்ச ரூபா போகுது. கிட்டத்தட்ட 4200 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த சொத்து வந்து அரசாங்க சொத்துக்களை சூறையாடப்பட்டிருக்காங்க தனியார் நபர்கள். அது மட்டும் இல்லாமல் போலி ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்காங்க. போலியான ஆவணம் தயாரிப்பது இல்லாமல் அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு நிறைய விதமான ஆவணங்களை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதற்கான தாய் டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்டே இல்லை. அதாவது வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு காலத்தில் ஊட்டியில் போய் நம்ம டாக்குமெண்ட் எடுக்கலாம்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த சர்வே நம்பர் சம்பந்தப்பட்ட வரலாற்று பூர்வமான பதிவுகளை அளித்திருக்கிறாங்க அதிகாரிகளை வைத்துக்கொண்டு. அப்படியே எந்த அளவுக்கு சதித்திட்டம் திட்டப்பட்டிருக்கான்னு பாருங்கள் இந்த குரூப். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அந்த வாட்டரை விற்கப்படுறாங்க. அந்த இடத்துல வாட்டர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் உத்தரவு போட்டும் இன்றைக்கி எடுத்துட்டு இருக்காங்க.
அப்படின்னா எத்தனை கோடி ரூபாய் அங்கே வந்து வருமானம் ஈட்டப்பட்டிருக்காங்க இந்த இடத்த, ஏன் இந்த அரசாங்கம் இதை மீட்டெடுக்காமல் இருக்கு அப்படின்ற போது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பதனால இன்னைக்கு வந்து அந்த ஏரியை மீட்டப்பட முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் தான் இதில் வந்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இதுவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே உடந்தையாக இருக்கிறார்கள். இல்லை, ஆவணங்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. சர்வே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிலவலைத்துறையில் இதற்கு முன்னைய சர்வே நம்பர் போக போக பின்னாடி போக போக அனைத்து சர்வே நம்பர்களும் இருக்கும், அந்த வரைபடங்களும் இருக்கும், அந்த லேக் இருந்ததுக்கான வரைபடங்களுமே அதெல்லாம் இருக்கு. நான் வரைபடமே இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, வரைபடமே நான் பேச பக்கத்துல என் பக்கத்திலே காட்டுறேன் பாருங்க, வரைபடத்தில் பான்புட் லேக்குன்னு இருக்கு. ஸோ இருந்தாலும் இடத்தை தனிநபர் ஆக்கம் செய்யப்படுறாங்க. இது நல்லாவே தெளிவாக தெரியுது. எடுத்து செய்வதற்கு அங்கே பாவம் முன் வராத மக்கள் இருக்கிற போது நாம் வழக்கறிஞராக இருப்பதனால் அங்கே சம்மந்தப்பட்ட தரவுகள் சேகரிக்கப்பட்டு அங்கே இருக்கிற மக்களிடம் கருத்து கேட்கிற போது இந்த இடத்துல ஏறிந்து உண்மைதாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பெண்மணிகள் நிறைய சகோதரர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. நான் பேசுறதுக்கு பிறகு அந்த ஆடியோவும் வைக்கிறேன் பாருங்க. ஸோ அப்படிங்கிற போது முழுக்க இது ஏரினுடைய இடம் தான். இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. போலியான ஆவணம் சுடுகாடவே இன்னைக்கு வந்து பட்டாக்குறான். ஜவ்வாது மலையில் ஒரு சுடுகாட்டுக்கு உட்பட்ட ஒரு இடத்த வந்து பட்டா போலி ஆக்குறான். ஸோ இப்படிங்கிற போது இந்த இடத்த முழுக்க போலி ஆவணங்கள் அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதிகாரிகள் வந்து முழுக்க உடந்த அதுக்கு உடனே அவர்கள் இதை அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அரசாங்க சொத்து மட்டும் இல்லாமல் அந்த நீலகிரியில் தண்ணீர் வந்து தண்ணீர் இல்லாமல் தத்தளிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு உயிர் தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த இடம் ஏரியாக ஆக்கப்பட்டால் அந்த மக்களுக்கு பயந்துரும். அப்படிங்கிற போது இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றதான் கேள்விக்குறி. இல்லை, அந்த லேக்குக்கான ஒரு சர்வே நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு தான் பத்திரப்பதிவு செஞ்சிருப்பாங்க. இப்போ பத்திரப்பதிவுலேயும் அந்த முறைகேடு இருக்கு. அந்த சர்வே நம்பரே மாறி இருக்கு. அந்த சர்வே நம்பர் வந்து மாறப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுறது, குளறுபடிகள் செய்கிறாங்க. ஆவணங்கள் பதிவு பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணி அதை உயிர் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பக்க தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க உயர்நீதிமன்றமும் நடவடிக்கை எடுத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கூடுதலாக ஒரு தனிப்பட்ட வழக்காக போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு ஆய்வு பண்ணி அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சேகரிக்கப்பட்டு நடவடிக்கைனா ஒரு இயற்கை பேரிடரை உருவாக்கின சம்பவம். ஒரு கர்நாடகாரன் தண்ணி விட மாட்டாங்கன்னா மேகத்தில் தடுப்புனை கட்டுறான். ஆனால் கர்நாடகை கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் மொத்தமும் 400 ஏக்கர் ஆக்கிரம் செய்யப்பட்டு இன்றைக்கு பல கோடி ரூபாய் பொருளாதாரம் ஈட்டப்பட்டிருக்காங்க. தண்ணியில் மட்டுமே பல கோடி ரூபாய் ஈட்டுறாங்க. அதுக்கடுத்து காய்கறிகள் உற்பத்தி, இப்படி இந்த 400 ஏக்கரில் ஏகப்பட்ட கோடி ரூபாய் சம்பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை மீட்டெடுக்குமா, இயற்கையை மீட்டெடுக்குமா, தண்ணீரை பாதுகாக்குமா என்ற விஷயம் தமிழக அரசு கேள்விக்குறியாக இருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் யாருமே தலையிட்டு இருக்காங்களா? அரசு அந்த இருக்கிற மாவட்ட அரசு வழக்கறிஞருங்க, அதுக்கடுத்து அங்கே இருக்கிற அவங்க தொடர்போடு பெரிய நெட்வொர்க். அதெல்லாம் இன்னைக்கு 50 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த இடத்த வந்து யாரும் கை வைக்க முடியாமல் பாதுகாக்கிறாங்கன்னா அப்புறம் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? பழைய சர்வே நம்பரே நான் தரேன், பக்கத்தில் நான் பேச பிறகு இருக்கு பாருங்க, பழைய சர்வே நம்பர் போடுறேன். ஆனால் ஏன் வந்து இந்த அரசு நடவடிக்கையாமல் இருக்குது? அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செஞ்சு மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய எதிர்ப்பும் இருக்கும்ல. எல்லாருக்கும் தெரியும். அவங்கள எதிர்த்து போராட முடியலன்ற மக்களுடைய குமுறலை நான் பார்க்க முடியும். அவர்களிடம் கருத்து கேட்கிற போது ஐயா நாங்கள் போராடி முடியாது, ஏன்னா எல்லாமே பணம் வைத்த பெரிய பணக்காரர்கள், நாளைக்கு எங்களை வந்து ஏதாவது செய்து விடுவார்கள், அவர்கள் எதிர்த்து போராடுறதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் பத்தவில்லை, அதனால் வந்து நாங்கள் எங்களை எதிர்க்க முடியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த சுற்று வட்டார பகுதியில் விசாரிப்போம். ஆமாம், அந்த வயதுக்கு 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழக்கூடிய வயது மூப்பானவர்களிடம் கேட்கின்ற போது அவர்கள் என்ன சொன்னால், ஆமாங்கய்யா அந்த இடத்துல ஏறினது உண்மைதான், இது மாதிரி மண் சரிவு ஏற்பட்டு இந்த 2 பக்கம் தொண்டப்பட்ட இந்த பக்கம் பகுதி 2த்துலையும் பார்த்துற போது மண் சரிவு ஏற்பட்டு தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குற போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து 400 ஏக்கரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டது. இந்த இடத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கும் ஒரு ஆசை போட்டிருக்காங்க. அதை வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது முழுக்க இது வந்து ஏரி நிலம் என்பது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. இதை ஏன் கள ஆய்வு செய்யப்படலை? இது ஏன் கண் விழித்து இது ஒரு உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, நீர்நிலைகளை பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு. அப்படின்ற நீர்நிலைகளை பாதுகாக்கப்படுற நோக்கத்தில் இருக்கிற போது அங்க இருக்கிற மக்களிடம் கருத்து கேட்டு அது சற்றே ஆவணங்களை சேகரிக்கப்பட்டு ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னா அந்த அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அரசு உதவியாக இருக்கிறதா என்ற சந்தேகம் வருமா வரலாம்? இல்லை, இதுக்கப்புறம் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீண்டும் அந்த ஏரியை வந்து மீட்டெடுக்க முடியும்னு நினைக்கலாம். சாத்தியமா? அது கண்டிப்பா வாய்ப்பு. அரசாங்கம் நினைச்சா அதை விட என்னங்க இருக்கு? அரசாங்கத்தை விட பவரானது இதாக இருக்கு. அதிகாரம் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறாங்க. அதுதான் பிரச்சனை.
அதிகாரம் இருப்பவர்கள் இது மாதிரி நியாயமான விஷயங்களுக்கும் இயற்கையை பாதுகாக்கிற வகைகளுக்கும் நீர் என்பது உயிர் என்பது உயிருக்கு நிகரானது என்பதனால் அரசு இதில் முன்முதாம் வந்து எடுத்து செஞ்சானா அரசுக்கு நல்ல பேர்.